வாக்கிக்கு எங்கேயாவது போகணுங்கிறதுக்காக நம்மளை உடம்பு சரியில்லாத நேரம் தான் இழுத்து அடிச்சு கூப்பிட்டு போதுமா அந்த பிள்ளை. என்ன செய்ய அந்த பிள்ளைய தான் சொன்ன மாட்டேன். சரி அப்போ வா வீட்டுக்கு போவோம். வா போவோம். வா சும்மா தான் ரொம்ப பண்ணாதீங்கன்னு. அங்கே போய் இருக்க காசை காலி பண்ணிட்டு வர்றதுக்கு இவன் ஒரு வேலை பாப்பா. அதுக்கு அங்கே வாங்கிடுவான்னு என்ன உயிரை வாங்கிட்டு பானிபூரி வேலை இருக்காரா பானிபூரி சாடுமா காய்க்கு ஒன்றுமே டேஸ்ட் இல்லை. பானிபூரி காரம் காணும் வாய்க்கு சாப்பிட்டா எதுவுமே நல்லா இல்லை. தொண்டைக்குள்ள இருந்து எல்லாம் வெளியில் வர மாதிரி கொருங்குது முன்னோடி. அங்கே அது இதுல அது நான் வேண்டேன். வரமா சடனமா போகும்போது இப்போ சடனுமா வரமா சடனமா போகணும். உனக்கு என்ன நீ தானே வயிறு பசிக்கிட்ட ஒரு பண்ணி அது இவ்வளோ மொழி தின்னுட்டு வந்தேன். அதில் பாதி ப்ரௌனி பிடிக்கிக்கிட்டா பாதி சுஷ்டி பிடிக்கிக்கிட்டா. என் பிள்ளைக்கு வயிறு பசிக்காதா திங்குமா திங்காதான்னு எனக்கு தெரியாதா. நம்ம ரொம்ப நாளாக சாண்ட்விச்சே மறந்துட்டோம்ப. என்ன சாண்ட்விச் அளவாக மறந்தாச்சு. அதான் இப்போ பெரிய கவலை. ஆமாம் कावोले पानीपुरी के बतरो कूट है. हाँ 2 प्लेट. इसका 1 प्लेट मेरा 1 प्लेट. हाँ हाँ नहीं इसका नॉर्मल मेरा वैसा है. சப்பில் மாடலில் ஒன்றுமே போடாமல் அதில் வேறு இனிப்பை மாத்திரம் ஊற்றி டக்குன்னு திங்கும். நம்மளுக்கெல்லாம் அப்படி போகாது. நம்மளுக்கு அந்த காரம் கொஞ்சமாவது இருந்தால் தான் இருக்க சளி எல்லாம் உள்ளோடி இறங்கும். பானிபூரியில் உரைப்பு ஊற்றாது, வெங்காயம் காந்தா போடாது, தக்காளி போடாது, ஒன்றுமே போடாமல் அந்த இனிப்பை மாத்திரம் வாங்கி திங்கும். இதுதான் அந்த பிள்ளைக்கு பிடிக்குது. இப்படி தின்னுட்டு தான் அது எலும்பு கூட மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் இப்படி தான் ஒதுக்கி சாப்பிடும். அதோட தைப்பொரி தான். அதனால் தயிர் கம்மியாக ஊற்ற சொல்லியிருக்கு. ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கனால லைட்டாக. வாங்க தைப்பொரி சாப்பிட்லாம். ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டு தான் நம்ம எப்படி ஆகும். ஆனால் இதான் நல்லாயிருக்கு. என்ன செய்கிறது, வாய் வேண்டான்னு சொன்னாலும் வயிறு கேட்க மாட்டேங்குது. ஈவினிங் ஆனாலே எதையாவது இப்படி தேடுது. ரெகுலராக பாரம்பரிய பட்டுன்னு சொல்கிற மாதிரி பாரம்பரிய பானிபூரி கடை இது எப்போ நாங்கள் வந்ததுலேருந்து இருக்குது இன்ன வரைக்கும். அவர் அப்போ வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு சைக்கிளில் விட்டுக்கிட்டு விற்றாரு. இப்போ பெரிய கடையை வச்சு அவங்க முன்னேறிட்டாங்க. நம்ம இன்னும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம்.